ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நாம் ஆந்திரா ஸ்பெஷல் டொமேட்டோ பப்பு. இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி, பட் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். 5 தக்காளி, 2 பச்சை மிளகாய், 6 பல் பூண்டு, 10 பல் சின்ன வெங்காயம், 1 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் 200 கிராம் துவரம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை 2 கழுவிட்டு ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். 6 பல் பூண்டு அதையும் இதோட ஆட் பண்ணி, 2 பச்சை மிளகா 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். 5 தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட ஆட் பண்ணி, 1 கப் பருப்புக்கு 3 கப் தண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வேகிறதுக்கு இந்த 3 கப் என்பது ரொம்பவே கரெக்டாக இருக்கும். இப்போது இதில் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே வாசனையாகவும் இருக்கும், நல்லதும் கூட. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி, இந்த பருப்பு தக்காளி வெங்காயம் எல்லாம் வேகிற அளவுக்கு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் நல்லா விசில் விட்டு எடுத்தாச்சு. இப்போது இதை நல்லா கடைஞ்சிட்டேன். இந்த டொமேட்டோ பப்பு சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நமக்கு சூட்டபுளாக இருக்கும். இப்போது இதில் கொஞ்சமாக புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு கொதிக்க விட்டுடுங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணணும். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் 3ஐயும் ஆட் பண்ணி நல்லா வெடிக்க விடுங்க. இது நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறமா 2 காஞ்ச மிளகாய் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட ஆட் பண்ணி நல்லா அதோட கலர் சேஞ்ச் ஆகணும். அதுக்கப்புறமா ஒரு 5 சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணி நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு நாம் வதக்கி எடுத்துக்கணும். இந்த தாளிப்பு அதில் கொட்டும்போது அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. ஒரு 3 கொத்து கருவேப்பிலை நல்லா அலசிட்டு இதோட ஆட் பண்ணியிருக்கேன். இதில் கருவேப்பிலை கொஞ்சம் எக்ஸஸாக ஆட் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த ஸ்மெல்லு. இப்போது எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதை பருப்பில் ஆட் பண்ணி ஒரு கொதிக்க விட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பருப்பு ரெடி ஆகிடும். இதில் இப்போது ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் ஜாஸ்தியாக கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும், நல்லா மணமாக இருக்கும். நமக்கு இந்த டொமேட்டோ பப்புக்கு இன்னும் ஒரு தாளிப்பு ரெடி பண்ணுறேன். இந்த தாளிப்பு வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான், பட் இது சேர்த்திங்க அப்படின்னா செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அதோட டேஸ்ட் புரியும். இப்போது இதில் ஒரு சின்ன தாளிப்பு கரண்டி வச்சு 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணி, 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், ஜஸ்ட்டு அந்த நெய் காஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தனி மிளகாய்த்தூளை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி இப்போது ஆல்ரெடி பப்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அது மேலே ஜஸ்ட்டு ஊற்றி விடுங்க. அந்த நெய்யோட வாசனை அவ்வளவு மணமாக இருக்கும். இந்த டிஷ் கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.